Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஜிகரா 2024ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. ஆலியா பட் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல பிரிஷன் பிரேக்கர் சப்ஜெக்ட தான் எடுத்து நரேட் பண்ணிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டையும் ஹைப்பையும் கிரியேட் பண்ணல. இவங்க பண்ண பில்டப்புக்கு மாஸ் மசாலா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் வாலண்டியரா திணிச்சு வச்சு ஒரு கமர்ஷியல் மூவியா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பாலிவுட்ல ரிலீஸ் ஆன சாவி மூவியை பார்த்து லைட்டா இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. பட் அந்த மூவியை பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவியோட ரீமேக் வெர்ஷனா தான் எடுத்து உருட்டி பரட்டி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்ல ரிலீஸ் ஆன ஜீவாவோட யான் மூவியோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் அடாப்டேஷனுமே இந்த மூவில இருந்த ஒரு ஃபீல்ட்ல தான் மெயின் ஸ்டோரி பிளாட்டை நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு பிரிஷன் பிரேக் சப்ஜெக்ட் தான் இந்த மூவிங்கிறத மறந்துடாதீங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட தம்பி பிசினஸ் விஷயமா வெளிநாட்டுக்கு போன இடத்துல ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி பண்ணாத தப்புக்காக மரண தண்டனை கொடுத்து ஜெயில போட்டுறாங்க. ஹீரோயின் தம்பியை காப்பாத்துறதுக்காக லீகலா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் முடியாத காரணத்தினால இல்லீகலா ஜெயில உடைச்சு தம்பியை வெளியில கூட்டிட்டு வரதுக்காக ஹீரோயின் பண்ணக்கூடிய கலாட்டா என்ன சம்பவம் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான பாலிவுட் ஆக்ஷன் மாஸ் மசாலா மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆலியா பட்டோட ஃபெமினிசம் அண்ட் ஹீரோயிஸ்ட காட்டுறதுக்காகவே ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி பண்ண டோன்ல தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அடிபொலியா சூப்பரா நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இந்த மூவில ப்ராப்பராகவும் நீட்டாவும் நடிச்சு கொடுத்திருந்தாலும் ஸ்டோரி ரொம்ப வீக்கா இருந்துச்சு. நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் சப்ஜெக்டை எடுத்து பயங்கரமா சொதப்பி வச்சிட்டாங்க. ஜெயில் எஸ்கேப் மூவிக்கு தேவையான பிளான், ஐடியாலஜி, ஹெய்ஸ்ட் டிராமா ஸ்டைல எவ்வளவோ விஷயம் ஒரு சர்வைவல் டிராமா டோன்ல சஸ்பென்ஸ் கூட சீட்டேஜ் த்ரில்லர் மூவி ஸ்டைல ஹைப் ஏற்ற வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பயங்கரமா போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க. பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாலும் எந்த சீன்ஸுமே மூவில பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரியும். எமோஷன்ஸ் ஒரு சில இடத்துல ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதை தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வாட்சபிளா நீட்டா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன்ல காசு தனியா செலவு பண்ணி கலர்ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் மூவி டிராமா ஸ்டைல தான் இந்த மூவியை போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா செம சவுண்டான மூவி தான் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. ஏன்னா ஹீரோயின் கேரக்டரைசேஷனோட ஐடியாலஜி அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்கலாவும் ஆடியன்ஸோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கன்வின்ஸ் பண்ணி எந்த ஒரு இடத்துலயுமே ஆடியன்ஸ் இன்டெலெக்சுவலா ட்ரீட் பண்ணலாங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. எமோஷனலாவும் சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்க ஒரு பர்சன் பண்ணக்கூடிய பிஹேவியர் ஆஃப் டோன்ல நரேஷன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. கான்ஃபிளிக்ட் பெருசா எடுபடல. மூவில எந்த ஒரு இடத்துலயுமே மாரல் எத்திக்ஸ்ன்னு சொல்லி லாஜிக் ரீசனிங்க கூட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஃபேண்டசி டிராமால கூட இவ்வளவு அட்டூழியம் பண்ண மாட்டாங்கிற லெவலுக்கு தான் இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இருந்துச்சுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. கான்ஃபிளிக்ட் இன்னும் போர்ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். மணி ஹைஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா எமோஷன்ஸை தாண்டி பர்பஸ், பெயின், பிளானிங்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கரெக்டா தட்டி ஸ்கோர் பண்ணதுனாலதான் அந்த சர்வைவல் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா எண்ட் ஆச்சுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா படத்துல டென்ஷன் பில்டிங் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகல. எந்த இடத்துலயுமே ஹை அண்ட் வா மூமெண்ட் தாண்டி ஒரு நல்ல எக்ஸைட்டிங் ஃபேக்டரும் மூவில இவங்க கிரியேட் பண்ணாம விட்டுட்டாங்கிறத அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. பாலிவுட்ல இந்த மூவியோட ரிலீஸ் ஈவெண்ட்ல இவங்க ஆடின ஆட்டத்துக்கு அடக்கம் பண்ணி விட்டுட்டாங்க பாஸ்ங்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸையும் போட்டு சொதப்பி வச்சிருந்தாங்க. ஒரு பிலோ ஆவரேஜான பாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா ஸ்டைல இருக்கக்கூடிய ஒரு பிரிஷன் பிரேக்கர் மூவி தான் இது. பிரிஷன் பிரேக்குங்கிற தீமை ஒழுங்கா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலே வாட்சபிளா இருந்திருக்குங்கிறது தாங்க நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸோ போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு பிரிஷன் பிரேக் டிராமா மூவி தான் இந்த ஜிகரா. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லோன்னு கேட்டீங்கன்னா 5.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.